காய்கறி, கறி, மீன், முட்டை இப்படி எதுவுமே இல்லாதப்ப பூண்டை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழம்பு. இது அடிக்கடி சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும், வாய்வு தொல்லை கூட சரியாகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கை நிறைய உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம எந்த விதமான காய்கறியும் போட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் நிறையாவே பூண்டு போட்டுக்கோங்க. இதை வதக்கும் போதே வீடே கமன்னு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். மனம் மட்டும் இல்லாமல் சுவை மட்டும் இல்லாமல் பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. குறிப்பாக இது எல்லாருக்குமான வாயு தொல்லையை சரி பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் ரொம்பவே நல்லது. பூண்டை எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல நிறம் மாறி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா நிறைய தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், அதனால் சீக்கிரமாக வதங்காது. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அல்லது குழம்பு மிளகாய் பொடி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10-20 செகண்ட் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துடலாம். புளி ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. புளிக்குழம்புக்கு எந்த மாதிரி புளிப்பு சுவை சேர்ப்போமோ அதே மாதிரியே புளி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு வேகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். அதுலேயே பூண்டு நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூண்டு குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக போட்டாலே நிறைய சாப்பாடு சாப்பிடலாங்க. இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, வெளியில் வச்சாலே 3 நாளைக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். காய்கறி இல்லாதப்ப கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.